ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய பாயாச ரெசிபி, பலாப்பழ பாயாசம். இதை மலையாளத்தில் சக்க அடை பிரதமன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு தடவை இதை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு வாணலி காஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டு வில்ல தேங்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யில் அந்த தேங்காய் நல்ல பொன்னிறமாக செவக்க வறுக்கணும். தேங்காய் வறுப்படத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல பொன்னிறமாக செவந்து வந்த உடனே 10லேருந்து 20 முந்திரி பருப்பு, கொஞ்சம் முந்திரி பழம் சேர்த்து அதையும் நெய்யில் பொரித்து எடுத்துக்கோங்க. இதை கருகாமல் நல்லா பொரித்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக எடுத்து போக மீதம் இருக்க நெய்யில் ஒரு 15 பலாச்சொலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பலாச்சொலை அந்த நெய்யிலேயே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அளவை விட அந்த பலாச்சொலை கொஞ்சமாக சுருங்கி அளவு குறைஞ்சி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காவை துருவி முதல் பால் 2 பால்னு 2 சைஸாக பால் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் பால். இப்போது இதில் அந்த 2ஆம் பாலில் விட்டு நல்லா அதை வேக வைக்கணும். அந்த தேங்காய் பால்லையே அந்த நெய்யில் வதக்குன அந்த பலாச்சொலை வந்து நல்லா வேக விடணும். இப்போது பலாப்பழம் நல்லா வெந்து அந்த பாலெல்லாம் சுண்டி வருது பாருங்கள், அந்த அளவு குறைஞ்சிருக்கு. இப்போது இதை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் மாதிரி நெய் விட்டுக்கிட்டு, நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பலாப்பழ விழுதை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அந்த நெய்யில் அந்த விழுது நெய்யோடு சேர்ந்து நல்லா கலந்து வதங்கி வரும்போது ஒரு 250 கிராம் வெல்லம் பாகு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பலாப்பழம் இனிப்பு. இப்போ ஒரு 200 இல்லை 250 கிராம் போதும். அதை டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா அந்த பாகு வந்து இதோட நல்லா சேரணும். சேர்ந்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போது வாசனைக்காக 2 ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சோம்ல, அந்த முதல் பால் ஒரு கப்பு முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலை இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது நம்ம முதல்ல நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் தொண்டு, முந்திரி பழம், முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து விட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல சுவையான பலாப்பழ பாயாசம் சக்க அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
எல்லாம் விரும்பி கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.